எத்தே என்ன வந்துட்டே மருமோளா? எது நேரம் ஆயிட்டுதே, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. நேரம் ஆயிட்டுன்னு எனக்கு மட்டும் என்ன தெரியாத மருமோளா? என்ன வந்துட்டோம்ல? எது என்னதே நீங்க இன்னும் கல்யாண வீட்டுக்கு கிளம்பலையா? நீ முதல்ல கிளம்பு மருமோளா, அதுக்கப்புறமா நான் கிளம்பி வாரேன். எதே உங்க பேரனை தான் உங்க மகன் கூட்டிட்டு போயிட்டாருல, அப்புறம் என்ன நீங்க கிளம்ப வேண்டியதுன்னு நம்ம ரெண்டு சேர்ந்தே போவோம் தே. அட அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமோளா, நீ முதல்ல போ, நான் பின்னாடியே வாரேன். என் மருமோளா பட்டு சேலை உனக்கு நல்ல அளவோல இருக்க. அப்படியே தே. ஆமா, என் மருமோளா அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்காளா? நானே கண்பார் போட்டுருவேன் உங்களுக்கு. பட்டு சேலை நீ காட்டும்போது நல்லா தான் இருந்துச்சு, ஆனா அதை விட நீ உடுத்துனதுக்கு அப்புறம் தான் இந்த சேலை கலரும் அளவோல இருக்கு மருமோளா. அதான் அன்னைக்கே நான் சொன்னோம்ல தே, பட்டு பாக்கிறதுக்கு தான் அப்படி இருக்கும், ஆனா உடுத்துனா ரொம்ப அழகா இருக்கும்னு. ஆமா மருமோளா, நீ சொன்னதை நான் அன்னைக்கு நம்பல. என்ன இது பட்டு இந்த கலர்ல எடுத்துட்டு வந்திருக்கியான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே பார்த்தா என்ன அளவோல இருக்கு கலரு. சரி மருமோளா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆமா, கழுத்துல நகையெல்லாம் ஒண்ணும் போடாம இருக்க. அதான் ஒரு நகை போட்டிருக்கோம்ல தே. அது கவரிங் கணக்கெல்லாம் இருக்கு. உங்களோட நகையெல்லாம் இருக்கலாம், அதெல்லாம் எடுத்து போட வேண்டியதுதானே. இது இப்ப இதுதான் ட்ரெண்டிங்கு. முன்னாடி மாதிரி காசு மாலை, ஒட்டியானம், அப்புறம் பெரிய ஆரம் மாலை, நெத்தி சுட்டி அதெல்லாம் போட்டு போனா கல்யாண பொண்ணு கணக்கு எல்லாத்தையும் இருக்கும். அதனால என்ன மருமோளா, வாங்கிட்ட நகையெல்லாம் இருக்குல்ல, அதனாலதானே எடுத்து போட்டுருப்போன்னு சொல்லுதேன். இப்படி ஏதாவது ஒரு விசேஷம் வந்தாதானே நகையெல்லாம் எடுத்து போட்டு போக முடியும். எது நீங்க சொன்னது எல்லாம் சரிதான் தே, ஆனா இப்ப நகை விற்கப்பட்ட விலைக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடியாது தே. ஆமா மருமோளா, இப்ப யாரும் ஒண்ணு வாங்கி போட சொன்னா உங்ககிட்ட இருக்கிறது எடுத்து போட்டுக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எத்தே கல்யாண வீட்டுல கூட்டம் அப்படி இப்படின்னு இருக்கும், நம்ம அந்த நேரத்துல தங்க நகையை போட்டுக்கிட்டு எவனாவது கழுத்துல இருந்து நகையை அத்துட்டு போயிட்டான்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் கமலாக்காவுக்குலாம் கெட்ட பேரு. பாவம் கமலாக்கா அவங்களே கல்யாணம் அலைச்சல்ல இருப்பாவோ, இதுல நம்ம வேற எந்த பிரச்சனையை உண்டு பண்ணிட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் எல்லாருக்கும் கஷ்டம் தானே. அதுவும் இல்லாம இப்ப ட்ரெண்டிங்கே இப்படி ஒரு சின்ன நெக்லஸ் இல்லைன்னா ஒரு ஜோக்கர் மாதிரி போட்டு போறது தான் தே. நல்லாதான் இருக்கு மருமோளா. நல்லா தான் தே இருக்கு. சரி சரி, சும்மா நீங்க என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கீல, நீங்க முதல்ல போய் கிளம்புங்க. என்ன கிளம்புது மருமோளா, இப்படியே வர வேண்டியதான். இது என்னத்தை சொல்லுதியா, இப்படியே வர வேண்டியதானா? கல்யாண வீட்டுக்காக போறோம், பக்கத்து வீட்டுல போய் பாடு பேசுறதுக்கு போல. ஏதே நான் உங்களுக்கு பட்டு சேலை வாங்கி தாரேன்னு சொன்னேன், ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? வேண்டாம் மருமோள, நாங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸுகளா போய் சேர்ந்து போய் நாங்க எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்டு சேலையை வாங்கிக்கிடுதோன்னு சொல்லிக்கிட்டு பட்டு சேலையெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் எல்லாத்தே. நான் கூட உங்ககிட்ட சண்டை கிண்டெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு போய் உங்களுக்கு பிளவுஸ் எல்லாம் தச்சு கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்க அந்த பட்டு சேலையை எடுத்து உடுத்தாம இப்படி பழைய சேலையோட நிக்கிய. மருமோளா, இது சொல்லுது கேளுங்க தே. முதல்ல நம்ம இப்ப நேரா பாரதி வீட்டுக்கு தானே போறோம், நம்ம அங்க போவோம். அங்க போயிட்டு அப்புறம் பாரதி எல்லாம் பட்டு சேலை மாத்தி இருந்தான்னா அதுக்கப்புறம் வேணா நானும் மாத்திடுறேன். எதே என்னது, நீங்க வீட்ல இருந்தே மாத்திட்டு வாங்கதே. நீங்க இப்படியே இந்த சேலையோடயே வந்தேன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் பார்வதி பாட்டி ஐயோ பரிமளமே பட்டு சேலை உடுத்தல, அப்புறம் நம்ம என்னதுக்குன்னு சொல்லிட்டு அவங்களும் அதே பழைய சேலையோடயே வருவாவோ. மருமோளா, நீ அப்படி சொல்லுதியோ? ஆமத்தே, நாம தான் அடுத்தவங்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். இதை போங்கதே, சும்மா அப்படியே மச மசான நின்றுட்டே இருக்காதிய. கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆயிட்டு, எப்படியும் பொண்ணு அழைக்கிறதுக்கெல்லாம் போயிருப்பாவத்தே, சீக்கிரமா போங்க, போய் மாத்திட்டு வாங்க சேலைய. சரி மருமோளா. மருமோளா, என்னது சீக்கிரமா போய் சேலையை மாத்திட்டு வாங்க, நேரம் ஆகுதுல. மருமோளா, நீ பேரனுக்கு புது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்க, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அவன் அழுதுகிட்டே இருக்கான் பத்தியா புது ட்ரெஸ் மாத்ததுக்கு, அதனால அவன் அந்த ட்ரெஸ்ஸோடயே இருக்கட்டும். என்ன எதே அவன் சின்ன பிள்ளைதே, அவன் எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல நீங்க போய் பட்டு சேலையை மாத்திட்டு வாங்க. சரி மருமோளா. நம்மளே எப்படியோ சீக்கிரமா கிளம்பிட்டோம், ஆனா எங்க மாமியார் இன்னும் கிளம்ப மாட்டேக்காவல. மருமோளா, இப்ப எப்படி இருக்கே? எதே சூப்பரோ சூப்பர், டாப் டக்கரு. அட போ மருமோளா, நீ வேற. எதே உண்மையிலே எவ்வளவு அழகா இருக்கே தெரியுமா இந்த பட்டு சேலையில. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கையில்லாத சட்டையை போட்டு தெரிஞ்சிய, ஆனா இப்ப பாருங்க கையெல்லாம் அரை கை வச்சு எவ்வளவு டிசைனா சூப்பரா இருக்கேன்னு பாருங்க தே. மருமோளா, உண்மையாவே சொல்லுதே? இது உண்மை தந்தை சொல்லுதே, நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? எதே நீங்க என்ன நம்பலைன்னா வேணும்னு நான் வேணா உங்க தலையில எடுத்து சத்தியம் பண்ணிட்டாதே. அட வேண்டாம் மருமோளா, நீ சத்தியம் பண்ணுதேன்னு சொல்லுத பத்தியா, அதனால நம்பிட்டேன். இப்ப கூட நான் பொய் சொல்லலதே, உண்மையிலேயே உங்க தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுதே, நீங்க அவ்வளவு அழகா இருக்கிய. சரி மருமோளா, விடு. சரி நம்ம போமா? இதே கல்யாண வீட்டுல நம்ம பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து நின்று நம்ம போட்டோ எடுக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி நம்ம 4 பேரும் சேர்ந்து நின்று ஒரு ஃபேமிலி போட்டோ எடுப்போமாதே. அதுக்கு என்ன மருமோளா, தாராளமா போட்டோ எடுத்துக்கிடுவோம். அதுக்கு இல்லதே, எல்லார் வீட்லயும் ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்து ஹால்ல மாட்டிருக்காவதே, அதே மாதிரி நம்மளும் ஃபேமிலி போட்டோ எடுத்து நம்ம ஹால்ல மாட்டிக்கிடலாம்ல. அதான் சரின்னு சொல்லிட்டோம்ல மருமோளா, கண்டிப்பா நம்ம ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிடுவோம். என்ன? சரிங்க தே, அப்ப நம்ம கிளம்புவோமா? சரி மருமோளா, கிளம்புவோம். மருமோளா, பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட் எல்லாம் எடுத்துக்கிட்டேல? ஆமதே, உங்க மகன் தான் கொண்டு போயிருக்காரு. சரி, அப்ப நம்ம போவோம். என்னங்க அப்படியே என்ன பாத்துக்கிட்டே இருக்கீங்க? நான் ரொம்ப அழகா இருக்கணும். தூர பாட்டியங்க, நீயே கிளம்பி வந்துட்டா, எங்க அம்மா இன்னும் கிளம்பி வரலையேன்னு தான் வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் ஒன்ன பாத்துக்கிட்டே இருக்கல.
ஏங்க உங்களுக்கு என் மேல பாசம் அதிகம்னு தெரியுங்க. ஆனா நீங்க அதை வெளிப்படையா காட்ட மாட்டீங்க. அதுவும் எனக்கு நல்லா தெரியுங்க. இடி கொஞ்சம் பேசாம இருக்கியாடி, அங்க முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு. நான் ரெடியா தானே இருக்கேன், போவோம். இடி எங்க அம்மா வர்றேன்டம்மா. ஆண்டி என்னடி ஆண்டி துவாண்டின்னு கிடக்கா? உங்களுக்கு எப்பவுமே காமெடி தான் போங்க. அத்தையை தான் ஆண்டின்னு இங்கிலீஷ்ல கூப்பிட்டேன். சொப்பா இவ தொல்லை தாங்க முடியலம்மா. இங்கிலீஷ் பேசுறேன் பிங்கிலீஷ் பேசுறேன்னு என்னெல்லாமோ பேசிட்டு கிடக்கா. எத்தே, நான் வந்துட்டேன் மருமகளே. எதுக்கு சத்தம் போட்டுட்டே இருக்கா? ஏம்மா என்னம்மா இது? என்னங்க அத்தை எவ்வளவு அழகா பட்டு சாரியை உடுத்திட்டு வந்திருக்காங்க. நீங்க என்னடா என்னமா அதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எடி எம்மா. என்ன மக்கா, நானும் என் மருமகளும் ஒரே மாதிரி பட்டு சேலை உடுத்திருக்கோமேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஆமாம்மா. ஏங்க என்னங்க, நான் அன்னைக்கே சொன்னோம்லங்க கல்யாணத்துக்கு நானும் அத்தையும் ஒரே மாதிரி பட்டு சாரி உடுத்த போறோம்னு. எடி சொன்ன அதுக்குன்னு ஒரே மாதிரி இப்படியா? நானும் அதை தாம்ல சொன்னேன். எனக்கு கொஞ்சம் விலை குறைஞ்ச பட்டா எடுத்து கொடு மருமகளன்னு. ஆனா அவதான் கேட்கவே இல்லை பத்துக்க. எத்தே நம்ம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பட்டு சேலை தான் உடுத்தணும், ஒண்ணு போலதான் கல்யாணத்துக்கு போகணும்னு நிலையா நின்னுட்டா பத்துக்க. பாத்தியால என் மருமகளுக்கு என் மேல என்ன பாசம்னு. அவ திருந்தினதுதான் திருந்தின. எனக்கும் என் மருமகளுக்கும் இப்பெல்லாம் கொஞ்சம் கூட ஒரு சின்ன பிரச்சனை கூட வரதில்ல தெரியுமால. நல்லா சொல்லுங்க தே, அப்பதான் இவங்க காதல விழும். ஏன்னா காதை சுத்தி துணியை வச்சு கட்டி வச்சிருக்காரு பத்தியலா. ஏங்க வேஸ்ட் சட்டை தானே உடுத்திருக்கிய, இப்ப இந்த முக்காட தலையில போடணுமா? மருமோட முக்காடு மோகங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இருக்காண்டுமா. ஏம்மா நீயே என்ன கிண்டல் பண்ணத பாத்தியா? பின்ன என்னல, கல்யாண வீட்டுக்கு போறோம், வேட்டி சட்டை அளவோல போட்டிருக்க, அந்த முக்காடையும் சேர்த்துல போட்டிருக்க. ஐயோ எம்மா நீங்க இந்த மாதிரி பேசுறதெல்லாம் கேட்க கூடாதுன்னு தான் நான் முக்காடே போட்டிருக்கேன் தெரியுமா? ஏங்க நானும் மாமியாரும் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? டி பிடிக்கலன்னு இல்லடி, இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும்ல. கடைசியில என்ன நம்ப வச்சு ஏமாத்திருவேல்ல ரெண்டு பேரும். ஏல திங்கு பாசிட்டிவ்ல. ஏம்மா நீயுமா? ஆமல, என் மருமவ எனக்கு எவ்வளவு அளவோல இங்கிலீஷ் பேசி சொல்லி தந்திருக்கா பாத்தியா? நான் அளவோல பேசுதம்ல. ஆமாம்மா நல்ல அளவோல பேசுதப்போ. ஏதே பேசிட்டே இருந்தோம்னா நேரமாயிரும், முகூர்த்தத்துக்கு நேரமாயிட்டு பத்தியலா. எப்படியும் பொண்ணழைக்கெல்லாம் போயிருப்பாவோ. வாங்கதே நம்ம போவோம். சரி மருமகளா போமா. அதாடி இவ ரெண்டு பேரும் இப்படி ஒத்துமையா பேசிக்கிட்டு இருக்கிறது பார்த்தா சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா எப்ப ஒருத்தர் தலைமுடிய தெருல கிடந்து புடிச்சுக்கிட்டு சண்டையே போட போறான்னு தெரியலையே. எப்படி இருந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் நாம தான் முதல்ல தயாரா இருக்கணும். இங்க இருந்து எஸ்கேப் ஆவ. கல்யாண வீட்டுக்கு வராம உங்களால எஸ்கேப்பே ஆக முடியாதுங்க. ஏன்னா வீட்ல இன்னைக்கு சோறே பொங்கல. நீங்க வாங்க தே, நம்ம போவோம். சரி மருமகளா. ஏம்மா மருமக கூட நல்ல பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கிய. யாமல நீயே கண்பர் போடுறதல. நானும் என் மருமகளும் இப்பதாம்ல கொஞ்ச நாளா கொஞ்சம் ஒத்துமையா இருக்கோம். ஒத்துமையா இருக்கிறதுலாம் சரிதாம்மா. உனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி பட்டுச்சால ஏன் எடுத்து தந்தான்னு உனக்கு தெரியுமா விஷயம் எல்லாம்? இல்ல நானும் மருமகளும் ஒத்துமையா இருக்கோம்ல, அதான் ரெண்டு பேரும் ஒண்ணு போல சேலை உடுத்தலாந்தே அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கும் அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்கா. பாத்தியால கழுத்துல போட்டிருக்க நெக்லஸ் கூட அவள மாதிரியே எனக்கும் வாங்கி கொடுத்துருக்கா. ஏம்மா நீ இன்னும் விவரம் புரியாதவளாவே இருக்கப்போ. யாமல இப்படி சொல்லுதா? ஏம்மா ஒரே மாதிரியான பட்டுச்சாலை எதுக்கு வாங்கி கொடுத்தானே உனக்கு இன்னும் புரியல. அவ உடுத்திட்டு போறல பட்டுச்சாலை, அதை இன்னும் 10-15 நாளைக்கு உடுத்தி அதை டாரா கிழிச்சு எரிஞ்சு போடுவா. அதுக்கப்புறம் வாங்கிட்ட வந்து எதே நீங்க உடுத்திருக்க பட்டுச்சாலை எனக்கு ரொம்ப அழகா இருக்கும் தே, கொண்டாங்கத்தே நான் உடுத்திட்டு தாரேன்னு சொல்லிக்கிட்டு வாங்கிட்டு இருந்து புடுங்கிக்கிடுவாமா. என்னல சொல்லுதா? எம்மா நீ உன் மருமகளுக்கு மாமியார், ஆனா அவ புருஷன். அவளை பத்தி எனக்கு தாமா நல்லா தெரியும். அவள மாதிரியே உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துருக்கல்ல, அதுவும் எதுக்குன்னு உனக்கு இப்ப புரிஞ்சுதாம்மா. முக்காடு போட்டிருக்கேன்னு என்ன பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய. அவ இந்த மாதிரி எல்லாம் ஐஸ் வச்சு பேசுத கேட்கப்படாதுன்னு தான் ரெண்டு காதையும் சுத்தி முக்காடு மாதிரி போட்டிருக்கேன். அவ மருமவண்ண நான் மாமியார். இங்க பாரு, அவ எவ்வளவு உசாரா இருக்காளோ அதை விட படுபயங்கர உசாராதம்ல நான் இருப்பேன். அவ கூட பட்டு சேலையை உடுத்தி கிழிக்கிறதுக்கு முன்னாடி நான் என் பட்டு சேலையை உடுத்தி கிழிச்சு போடுவோம்ல. என்னதே பட்டு சேலையா கிழிச்சு போடுவியா? ஆமாண்ணே, அப்பதானே எங்களை பட்டு சேலையை எடுத்தா உடுத்த மாட்டா. யாருகிட்ட? அவ மருமவண்ணா நான் மாமியார். ஐயோ கடவுளே, இந்த மாமியார் மருமக கிட்ட மாட்டிக்கிட்டு நான் தான் முழிச்சிட்டு கிடக்கு.
சரி போவோம். காலையிலேயே சாப்பிடல, மத்தியான சாப்பாடையாவது நேரத்தோட சாப்பிடுவோம். இல்லன்னா சாம்பார்ல வெந்நிய கோரி ஊத்தி விடுவானுவோ. இடி கிளம்ப மாட்டி எப்படி பொண்ணு அழைச்சிட்டு போயிருப்பாவோ? ஏக்கா நாம மட்டும் போனா போதுமா? அம்மாவும் பெரியம்மாவும் வரேன்டமா. பூமாரி எங்க அம்மாவை பத்தி நீ என்ன நினைச்ச? ஆளுக்கு முன்னாடியே கிளம்பி போயிருப்பாவோ. அதாம்டி இல்ல, அம்மையும் சித்தியும் இன்னும் கிளம்பி வெளியவே வரல. என்ன ஒரு அதிசயம், அம்மையும் சித்தியும் இன்னும் கிளம்பவே இல்லையா? ஆமாக்கா, எங்க அம்மாவும் பெரியம்மாவும் கிளம்பிட்டு தான் இருக்காவோ, இன்னும் வரல. வந்துட்டோம், நாங்க வந்துட்டோம். எம்மா பெரியம்மா, ஏ அப்பா, எம்மா சித்தி, நீங்க ரெண்டு பேரும் அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே இருக்கீங்களே. ஆமாமக்கா, சின்ன பிள்ளையிலே நாங்க இந்த மாதிரி எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன், ஒரே மாதிரி தான் ட்ரெஸ் உடுத்திட்டு போவோம் பாத்துக்க. பார்க்கப்பட்ட எல்லாரும் ரெட்ட பிள்ளைலான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். ஏக்கா, இன்னைக்கும் கல்யாண வீட்டுல வச்சு நம்ம ரெண்டு பேரையும் அப்படிதான் கேட்க போறாவோ. ஆமா ஆமா, ரெண்டு பேரும் அப்படியே ரெட்ட பிள்ளைங்க மாதிரி தான் இருக்கீங்க. எங்களை கண்டே பிடிக்க முடியாது, யாரு மரகதம் யாரு தங்கராடின்னு. அப்படி ஒண்ணும் கஷ்டமான வேலை இல்லம்மா. எடி, நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சேலை ஒரே மாதிரி நகையெல்லாம் போட்டிருக்கோம்ல, அப்போ பார்க்கப்பட்ட எல்லாருக்கும் யாரு மரகதம் யாரு தங்கராணின்னு கண்டுபிடிக்க முடியாதுல்ல. ஏம்மா, ரெண்டு பேரும் சேலை ஒரே மாதிரி உடுத்தினியோ, நகையெல்லாம் ஒரே மாதிரி போட்டிருக்கியோ சரிதான், ஆனா மண்டை மேல இருக்கப்பட்ட கொண்டே மறந்துட்டியால. என்னடி சொல்லுதா? ஆமா பெரியம்மா, ஹேர் ஸ்டைல வச்சே கண்டுபிடிச்சிரலாம் யாரு எங்க அம்மா யாரு பெரியம்மான்னு. அட ஆமா தங்கராணி, ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு சேலை நகை எல்லாத்தையும் ஒன்று போல உடுத்திட்டு வந்தோம், ஆனா தலையில இருக்கப்பட்ட கொண்டே மறந்துட்டோமே. நான் கொண்டை போட்டு பூவை வச்சிருக்கேன், ஆனா நீ எப்பவும் தலை சீவித மாதிரில சீவிருக்க. ஏக்கா ஆமாக்கா, நானும் மறந்தே போயிட்டேன். நம்ம கொண்டே வச்சுதான் இந்த பிள்ளைகளே நம்மள கண்டுபிடிச்சிருப்பாவோன்னு நினைக்கேக்கா. சித்தி, அதான் பேச்சுக்கு 300 நேரம் அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே இருக்கேல்ல, அப்புறம் நாங்க எப்படி கண்டுபிடிக்காம இருப்போம்? இடி மக்கா, ஒரு 10 நிமிஷம் இருங்களா, நான் போய் சித்திக்கு என்ன மாதிரியே கொண்டை போட்டு பூ வச்சு நெத்தி சுட்டியும் வச்சு விட்டு வரேன் மக்கா. அப்பதானே நாங்க ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கு ஒண்ணு போல இருப்போம். எம்மா, இங்க ஏற்கனவே நேரம் ஆயிட்டுமா. நாங்க பொண்ணு அழைச்சிட்டு போவாங்கல்ல, அப்பமே கூட போகணும்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இப்ப பார்த்தா பொண்ணு அழைச்சிட்டே போயிருப்பாவோமா. இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போனோம்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அவ்வளவுதான், அங்க தாலி கட்டே முடிஞ்சு போயிருக்கும். ஆமா பெரியம்மா, தாலி கட்டே முடிஞ்சு போயிரும், அப்புறம் நம்ம மத்தியானம் சாப்பாட்டுக்கு தான் போவோம். இந்த பிள்ளையோட ஒரு பேச்சையும் கேட்க மாட்டேங்களா தங்கராணி? ஏக்கா, எப்படி பார்த்தாலும் நம்ம பேச்ச வச்சே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாக்கா. நம்ம இப்படியே போவோம், ஒண்ணு இல்லவா? சேலை நகை எல்லாம் ஒண்ணு போல தானே உடுத்திருக்கோம், இதே போதும், வா போவோம். அப்படி சொல்லுதியோ? ஆமாக்கா, நேரம் ஆயிட்டுல, தாலி கிட்ட பாக்காண்டமா. அதுவும் சரிதான், அப்ப கிளம்புவோமா? பெரியம்மா கிளம்புவோம் பெரியம்மா, நேரம் ஆகுதுல்ல. குமரி மக்களே, என் பிள்ளைக்கு Dress நல்ல அளவோல இருக்கு. பெரியம்மா, எனக்கும் என் Dress ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படியே பேசிக்கிட்டு இருங்க, மத்தியானம் சாப்பாடும் காலி ஆயிரும். ஏக்கா வாக்கா, எல்லாரும் போவோம். ஏடி, நம்ம எல்லாம் சேர்ந்து நின்று போட்டோலாம் எடுக்கணும்னே, சும்மா அங்க எங்க போய் நின்னுறாதியா. எம்மா, நாங்க எங்கேயும் போக மாட்டோமா, நீதாம்மா ஒவ்வொரு ஆள்கிட்டயா போய் உட்காந்து பாடி பேசிக்கிட்டு இருப்ப. ஏடி, ஒரு கல்யாண வீட்டுக்கு வந்த மனுஷாட்டெல்லாம் பேசாண்ட மாட்டி. ஏமா, தயவு செஞ்சு கிளம்புமா, நேரம் ஆயிட்டுமா. சரிட்டி, கிளம்புவோம். ஏமாக்கா, கல்யாண பொண்ணு நல்லா சிரிச்ச மகமா இருக்கிறதுக்கு பதிலா உம்மனு இருக்கா. ஏக்கா, நீங்களும் என் கூடவே நில்லுங்கக்கா. ஐயோ ஐயோ மலரே, நான் போய் நல்ல புது சேலையை உடுத்திட்டு வரேன்க்கா. எல்லாரும் புறப்பட்டு இப்ப வந்துருவாவோ. அதான் நாங்க வந்துட்டோம்ல. நாங்களும் வந்துட்டோம். ஏக்கா, இதே எல்லாரும் வந்துட்டீங்களா? ஆமா மலரே, நாங்க எல்லாரும் வந்துட்டோம்ல. எப்பாடா, இப்பதான் மலர் முகத்துல ஒரு சிரிப்பே தெரியுதுமா. ஏன்க்கா இவ்வளவு நேரமா மேக்கப் பண்ணி விடுதேன், சேலையை கட்டி விடுதேன்னு கஷ்டப்படுத்திட்டு கிடந்தீங்களோ? நீ வேற சின்ன பண்ணு, இவ்வளவு நேரமா யாரையும் காணலையே, நான் ஒத்தையிலாக்க இருக்கணும், நீங்களும் என் கூடவே இருங்கன்னு எவ்வளவு நேரமா சொல்லிட்டே இருந்தா தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் மலரை நான் வீட்டுல போய் பட்டு சேலையெல்லாம் மாத்திட்டு வரேன்னு சொன்னாலும் கேட்கவே இல்லையே. இப்ப நீங்க எல்லாரும் வந்ததை பார்த்த உடனே அவளுக்கு முகத்துல அப்படியே சந்தோஷ கலை தாண்டவம் ஆடுதுல்ல. ஆமா, தாண்டவம் ஆடுதுன்னு செய்யும். இன்னைக்கு கல்யாணம், புது பொண்ணு வேற. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. என்ன சின்ன பொண்ணு கீரா, இப்பமே நம்ம மலர வாழ்த்த ஆரம்பிச்சிட்டே போலுக்க. ஆமா, மிஸ் மலரு இன்னும் கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸஸ் மலர் சுபாஷா மாற போறாங்க, அதனால வாழ்த்தாண்டமா. எக்கா, மலரு மேக்கப் பண்ணி தலையில ஜடையெல்லாம் போட்ட உடனே ஒரு திருசால நிக்க, இந்த பக்கம் திரும்ப மாட்டேக்கிய. ஏக்கா, ஜடையில நிறைய ஹேர் பின்லாம் குத்தி வச்சிருக்கலாக்கா, என்னால திரும்ப தெரியல. பாத்திமாக்கா 1000 ஹேர் பின்ன தலையில குத்திருப்பாவல. சின்ன பொண்ணு, ஜடையெல்லாம் ஒலையாம இருக்கணும், அப்புறம் தலையில பூவெல்லாம் குத்தணும் பத்தியா, அதனாலதான் ஒரு 10-15 ஹேர் பின்ன குத்தி விட்டுருக்கேன்.
சரிதான் பாத்திமாக்கா, உங்க கை வண்ணம் நல்லா தெரியுதே. ஆமா மலரு, உனக்கு கல்யாணத்துக்கு வயலட் கலர் பட்டு புடவை எல்லாம் எடுத்திருந்து. ஏக்கா அது நிச்சாம்பலத்துக்குன்னு எடுத்ததுலாக்கா? நிச்சாம்பலத்துக்குன்னு எடுத்ததுதான் கீதா. ஆனா அதுக்கப்புறம் நிச்சாம்பலாம் ஒண்ணு வேண்டாம், நேரடியா கல்யாணம்னு சொன்னதுக்கு அப்புறமா மலர் நம்ம கிட்ட என்ன சொன்னா, அந்த வயலட் கலர் பட்டு சேலையவே நான் கல்யாணத்துக்கும் உடுத்திக்கிறேன்க்கா அப்படின்னு தானே சொன்னா. ஆனா ஆமா, அந்த வயலட் கலர் பட்டு சேலையை கையில எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு இந்த சேலை தான் பிடிச்சிருக்கு, இந்த பட்டு தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால. ஏமாக்கா, அப்ப உனக்கு பிடிச்ச அந்த வயலட் கலர் பட்டையை உடுத்த வேண்டியதுதானே? ஏக்கா தெரியாம பேசாதீங்க, வயலட் கலர் பட்டு மலருக்கு பிடிச்சிருக்கு, ஆனா இந்த சிவப்பு கலர் பட்டு மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருக்குல. மலரு அப்படியா? அது இந்த பட்டு எங்க அத்தைக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா. அத்தைக்கு பிடிச்சிருந்தா இல்லனா அத்தானுக்கு பிடிச்சிருந்தா? அதானே. ஏக்கா கிண்டல் பண்ணாதீக்கா, அத்தை தான் காலையில கொண்டு வந்து கொடுத்தாங்க, கல்யாணத்துக்கு இந்த பட்டு சரியா உடுத்திக்கேன்னு. அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்ணது இல்லாம மாமியாரு மருமவ மாப்பிள்ளை எல்லாருமா சேர்ந்துல தனியா ஷாப்பிங் பண்ணிருக்காவோ? ஏக்கா அப்படியெல்லாம் இல்லக்கா, அத்தை தான் வாங்கிட்டு வந்தாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பரவாயில்லையே கமலாக்கா. ஏ கீதாக்கா, நீங்க வேற கமலாக்கா பட்டு எடுக்க போயிருந்தவன்னா நம்மள கூப்பிடாம போவாவளா? ஆமா அது சரிதான், பட்டு எடுக்க சொன்னா பாவடையெல்லாம் எடுத்துட்டு வருவோமோ. அப்ப நீ சொன்ன மாதிரி இந்த பட்டு சேலைய சுபாஷ் தான் எடுத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கான். ஆமாக்கா அப்படிதான், சுபாஷ் எடுத்து அவ அம்மா கையில கொடுத்து மலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லியிருப்பான். கமலாக்காவும் நேரா கொண்டு வந்து மருமகள்கிட்ட கொடுத்துட்டாவோ. பரவாயில்லக்கா, பட்டு நல்ல அளவோல இருக்குல்ல, கலரும் செம்மையா இருக்க. ஆமா சின்ன பொண்ணு, பேசாம நம்ம இந்த கலர்ல பட்டு எடுத்துக்கலாமோ? பேசாம கல்யாணம் பொண்ணு நான் நீ 3 பேரும் ஒரே மாதிரி சேலைய உடுத்திருக்கலாம் சின்ன பொண்ணு. ஏக்க நடக்கப்பட்டதை சொல்லுவேடா, சும்மா அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிட்டு கிடக்கிய. இன்னைக்கு பொண்ணு மலர் தான், நீங்க இல்ல. உனக்கு எப்பவுமே கிண்டல் தான் சின்ன பொண்ணு. சொப்பா இப்பதான் தெரியுது மோகன் அண்ணன் எனத்துக்கு முக்காடு போட்டு முக்காடு மோகன்னு பேரை வாங்கி வச்சிருக்காருன்னு. சரி மலரா, அப்ப நான் கிளம்பட்டா, நான் போய் வீட்டுல போய் பட்டு சேலையெல்லாம் உடுத்திட்டு வரேன் என்ன? சரிக்கா போயிட்டு வாங்க. ஏக்கா பொண்ணை கூட்டிட்டு நேரா மண்டபத்துக்கு தானே போவீங்க? ஆமா பாத்திமா, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கான், பொண்ணை சீக்கிரமா மண்டபத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாவோ. ஏக்கா அப்ப நான் சீக்கிரமா போய் 5 நிமிஷத்துல ரெடி ஆகி வந்துருவேன்க்கா. சரி பாத்திமா, சீக்கிரமா கிளம்பு. பாராயன் தோழி பாராயோ. ஏக்கா என்னக்கா நீங்க இப்பமே பாட்டு பாடுவீங்க? அட ஆமாடே, மணமேடைக்கு மேல ஏறண்டமா, அப்ப இந்த பாட்டு தான் பாடணும். பாராயன் தோழி பாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. என் மலர் இந்த கண்ணாடியை கலத்தி வைக்கப்படாதா? ஏக்கா அது நான் தலைவலிக்குன்னு கண்ணாடியை போட்டிருக்கேன், அதுக்குன்னு கல்யாண தண்ணிக்குமா கண்ணாடியை போட்டிருக்கணும்? போட்டோ எல்லாம் எடுப்பாவலடே, அப்புறம் கண்ணாடியில பிளாஸ் அடிச்சு ஒரு மாதிரில உளும் போட்டோல. இல்லக்கா பரவாயில்ல, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. கீதாக்கா, மலர் இப்போ ஒண்ணுமே கேட்க மாட்டா, நம்ம சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிட்டோம்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். என்ன சின்ன பொண்ணு சொல்லியா? ஆமா, நம்ம சுபாஷ் கிட்ட சொல்லுவோம். ஆமா ஆமா, இனி சுபாஷ் சொன்னாதான் எதையுமே கேப்பா. ஏக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீக்கா. சரிமாக்கா போமா, நேராயிட்டு, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கான். வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. அட என்ன கீதா இவ்வளவு வேகமா பாட்டு படிக்க? பின்ன என்னக்கா, முகூர்த்தம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு, நான் பாட்டுக்கு இங்க நின்னு பாடிக்கிட்டே இருந்தோம்னா அப்புறம் அந்த 10 நிமிஷமும் முடிஞ்சு போயிரும்ல, அதனாலதான் வேகமா பாடுனேன். சரி சரி கிளம்புவோம். வாராயன் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. ஏம்மா எதுக்குமா இப்ப அழுதுகிட்டு இருக்கா? மக்கா அது சாதாரண கண்ணீர் இல்ல, ஆனந்த கண்ணீர். ஏம்மா ஏமா? மக்கா உன்னை இந்த கோலத்துல பார்க்கிறதுக்கு நான் எவ்வளவு நாளா கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏம்மா அதான் சந்தோஷமா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டலாமா? ஆமா மக்கா, அந்த சந்தோஷத்துல தான் ஆனந்த கண்ணீரை வடிக்கேன். இது அழாதீங்க தே. நல்லா சொல்லு மருமவள, உங்க மாமியாரு அடிக்கடி ஆனந்த கண்ணீரை வடிச்சுக்கிட்டே இருப்பா பாத்துக்க. நானும் எவ்வளவு நேரம் சொல்லி பார்த்தாச்சு, இவ கேட்கவே மாட்டா. இனி உங்க அத்தைய நீ தான் பாத்துக்கிடணும். மாமா நீங்க கவலைப்படாதீங்க, அத்தைய நான் பாத்துக்கிடுவேன். பாத்தியாட்டி மருமவ எவ்வளவு நல்லா பேசுதான்னு. சிரிச்ச முகமா நில்லாம்டி, போட்டோக்கு போஸ் கொடுக்கண்டமா. அப்புறம் போட்டோலாம் ஆல்பம் போட்டதுக்கு அப்புறமா ஐயோ என் மகன் கல்யாணத்துல நான் இப்படி அழுதுகிட்டு நிக்கனே, சிரிக்காம நின்னுட்டேனேன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா. கவலைப்படதில்லப்பா, அம்மா புலம்பிக்கிட்டே இருப்பா. ஆமாமக்கா நீ சொல்லதெல்லாம் சரிதான், உங்க அம்மா கவலைப்படவே மாட்டா, போட்டோவை பார்த்து பார்த்து புலம்பிக்கிட்டு தான் இருப்பா. ஆமா புலம்பிக்கிட்டே இருப்பேன், இவர் கண்டார்ல. ஏதே அழாதீங்க தே, இங்க பாரு, நீங்க 2 பேரும் நல்லா கேட்டுக்கிடுங்க. எனக்கிட்ட என் மர்மம் வந்துட்டா, இனிமேல எந்த நேரமும் சந்தோஷமும் சிரிப்புமா தான் இருப்பேன், பாத்துக்கிடுங்க. நான் புலம்பிட்டு கிடப்பேன்ல 2 பேரும் சொல்லிட்டு இருக்காவோ. ஏதே இப்பதான் நீங்க சூப்பரா இருக்கீங்க, பாத்தியால என் மர்மவ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா.
சரிம்மா நேரா பார்த்து நில்லுமா போட்டோ எடுக்க போறாங்க. ஏ கீதா சின்ன பொண்ணு நீங்க எல்லாரும் வாங்க வந்து போட்டோ எடுங்க. ஏக்கா மாமியாரா, நீங்க முதல்ல மேடையை விட்டு கீழே இறங்குங்க, அப்பதானே நாங்க வந்து ஃபேமிலியா போட்டோ எடுக்க முடியும். எம்மடி வாங்கம்மா, யாரு வேண்டாம்னு சொன்னா? மருமகள எல்லா போட்டோலயும் நல்ல சிரிச்ச மகமா சூப்பரா போஸ் கொடுத்துட்டு நிக்கிறேன் என்ன? சரிங்க தே. ஏ சின்ன பொண்ணு கீதா எல்லாரும் வாங்க. நீங்க முதல்ல இறங்குங்கக்கா. அகில குட்டி வாமக்கா, அப்பா தூக்கி வச்சுக்கிடியே. வேண்டாம், நான் மாமா கிட்ட நிப்பேன். சொன்ன கேளுமக்கா, அப்பா தூக்கி வச்சுக்கிடியே. வேண்டாம்ப்பா, நான் மாமா கிட்ட நிக்கேன். அகில் குட்டி சுபாஷ் மாமா. அழகா பேசுதானே. அதெல்லாம் நல்லா பேசுவான் சுபாஷ். உங்க மகனாச்சே. அகில் செல்லம் அத்தை கிட்ட வாமா. மலரட்டா. செல்ல குட்டி. மக்கா அங்க பாருமக்கா போட்டோ எடுக்காங்க. சரிம்மா. என்னடே ரெண்டு பேரும் சும்மா அப்படியே போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே நிக்கிய? சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிடாண்டமா? என்னக்கா பேச சொல்லுதிய? கல்யாண மண்டபத்துக்கு வாடகை எவ்வளவு எவ்வளவு கொடுத்திருக்காவோ, கரண்ட் செலவு எவ்வளவு, தண்ணி செலவு எவ்வளவு, அப்புறம் சாப்பாடு பந்தியில எல்லாரும் போய் உட்கார்ந்துட்டாவளா, எத்தனை கறி வச்சிருக்காவோ, எத்தனை கூட்டு வச்சிருக்காவோ, எத்தனை பாயாசம் வச்சிருக்காவோ, சாம்பார்ல தண்ணி ஊத்திட்டாவளா இல்லையா, இத பத்தி எல்லாம் பேசுங்க. எடி இப்பவும் சாப்பாட்டை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருப்பியா? பின்ன என்னங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி நல்லா புரிஞ்சுக்கிடுங்கன்னு சொன்னா என்னத்த பேச ஏது பேசன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்லது எல்லாம் சரிதான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும். சாதாரண மோகனா இருந்த அண்ணன் எப்படி முக்காடு மோகனா மாறினாம்னு எங்களுக்கு தெரியாமலா இருக்கு. சோ காமெடி. என்னனே நான் கிண்டல் பண்ண அந்த அக்கா சிரிக்காங்க. அவ அப்படிதான் டே, உனக்கு என்ன தெரியாமலா இருக்கு. இப்ப கோவப்பட்டு பேசினா அப்புறம் பந்தியில உட்கார்ந்து ஒழுங்கா சாப்பிட முடியாது பத்தியா, அதுக்குதான் சிரிச்ச மாதிரியே நின்னுகிட்டு நிக்கா. பாத்தேலாத்தே, நான் மட்டும்தான் சாப்பாடு சாப்பாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காவோ. மருமோளா நீ என்ன வேணாலும் பேசு மருமோளா, சாப்பாடு இல்லாம நம்ம உலகத்துல ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? சாப்பாடு தான் முக்கியம்னு எல்லாருக்கும் தெரியும். நீ வெளிப்படையா கள்ளங்கபடம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் அப்படியே ஒண்ணும் பேசாம அப்படியே சீனை போட்டுக்கிட்டு இருக்காவோ. நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத மருமோளா, அந்த விஷயத்துல நான் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டா இருப்பேன். இது போதும் எனக்கு, இது போதுமே. எட்டே மருமோன என் மகளை நல்லபடியா பாத்துக்கிடுங்க. கண்டிப்பா தே, நல்லபடியா பாத்துக்கிடுவேன். ஏ பார்வதி பேத்திக்கிட்டு வந்து நில்லு. ஏ நீ நில்ல, அவ உனக்கும் பேத்தி தானே. ஆமா பேத்தி தான், யாரும் இல்லைன்னு சொன்னா. அப்ப அப்படியே நில்லு, போட்டோ எடுத்துக்கிடுவோம். பேரம் பேத்தி ரெண்டு பேரும் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து நமக்கா. சரிங்க ஆச்சி. எங்க பேரன் பேத்தி கல்யாணத்துக்கு வாழ்த்து சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி மக்கா. அப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய மோனிகா ஜெயசூர்யா அவங்களுக்கு எங்களோட பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மக்கா, நல்ல சந்தோஷமா வாழணும். என்ன நீங்க ரொம்ப கோபப்படுவீங்களோ? கோபமா? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. இல்ல பொய் சொல்லாதீங்க, எனக்கு நல்லா தெரியும். என்ன சொல்லுதா? ஆமா நீங்க நல்லா கோபப்படுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் அன்னைக்கு போன்ல பேசும்போது நானே கேட்டேனே. போன்லயா? ஆமா எவ்வளவு கோபப்பட்டீங்க. நான் உங்ககிட்ட போன்ல எதுவுமே பேசலையே. பொய் சொல்லாதீங்க, நீங்க என்கிட்ட தான் பேசுனீங்க. ஆனா என்ன காண கோவப்பட்டீங்க தெரியுமா? இல்ல மலரு, நான் உங்ககிட்ட இப்பதான் பேசுறேன். போன்ல பேசுனதே கிடையாத. நீதான் போய் சொல்லுதா? நான் பொய் சொல்லலங்க, உண்மையதான் சொல்லுவேன். நீங்க தான் அன்னைக்கு என்கிட்ட போன்ல பேசுனீங்கல்ல, எவ்வளவு கத்தி கத்தி கோவமா பேசுனீங்க தெரியுமா? இனி நீ எனக்கு போன் பண்ணேன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நான் மலர நல்லபடியா வாழ வைப்பேன், சந்தோஷமா வாழ வைப்பேன், வேணும்னா பாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல. அது 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 வந்து குழம்பாதீங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி நித்யா கிட்ட பேசுறதா நினைச்சு நீங்க என்கிட்ட தான் போன்ல பேசுனீங்க. என்ன சொல்லுதா? நித்யா கிட்ட பேசுனத உன்கிட்ட பேசுனேனா? ஆமா, சின்ன பொண்ணக்காவோட இன்னொரு போன் நம்பர்ல இருந்து தான் உங்களுக்கு போன் பண்ணாங்க. ஆனா நீங்க நினைச்சிட்டீங்க நித்யா தான் போன் பண்றான்னு நினைச்சுக்கிட்டு என்ன காணி ஏச்சி ஏசுனீங்க தெரியுமா? நீங்க ஏசுனதை கேட்டு கேட்டு என் காதலே கொங்கின்னு சத்தம் கேட்டுச்சு தெரியுமா? அது அது வந்து மலரு, நான் பழசையே மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னு நீங்க ஒண்ணு நினைச்சுக்கிடாதீங்க. நீங்க அன்னைக்கு கோவப்பட்டு பேசுனீங்க சரிதான், ஆனா அதை கேட்டு நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? நான் மலரை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிடுவேன், அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் உன்னை உண்மையாவே நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன் மலரு.
பூமாரி நான் சொல்லதாமக்கா நீ கேட்கணும். நம்ம இங்க பெரியம்மா வீட்டுக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேலாவது. நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா? உன்ன வீட்டுக்கு போக வேண்டாம்னு யாரு சொன்னா? பிள்ளைகள் 2 பேரும் காலேஜ் ஸ்கூல்னு கிளம்பி போயிருக்காவோ. சரி சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறமா அவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ஊருக்கு போலாம்னு பூமாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிதானே மக்கா? ஆமா பெரியம்மா, நானும் அதத்தான் சொன்னேன். அக்காவெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா ஊருக்கு கிளம்பலாம்னு. எங்க அம்மா கேட்கவே மாட்டேங்கா. ஏக்கா சின்ன பிள்ளை அவ புரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நீயும் என்னக்கா? ஏ தங்கராணி, பூமாரி ஒரு வாரங்க நின்னுட்டா பத்தியா? எனக்கே பிள்ளை அனுப்பதுக்கு மனசே வரல பத்துக்க. அப்புறம் என்ன பூமாரி இங்கே இருக்கட்டும். உண்மையாவா சொல்லுதா? நான் இங்கே இருக்கட்டாமா? பிள்ளைக்கு ஆசைய பத்தியாடி? ஆமா ஆமா, நீ இங்கே இருந்தன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அப்பாவும் என்னையும் இங்கே அனுப்பிடுவாரு. நீ அங்கே இருந்துக்கேன்னு. ஏம்மா அப்ப ஜாலி தானம்மா, நம்ம 2 பேரும் இங்க பெரியம்மா வீட்லயே இருந்துடலாம். விவரம் தெரியாம பேசாத பூமாரி. உங்க ஆச்சி, உங்க சித்திகாரி, உங்க சித்தப்பாலாம் உன்னை தேடிக்கிட்டே இருக்காவலாம். காலையிலே சீக்கிரமா கிளம்பி வந்துரு. நீ எத்தனை நேரம் போன் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காரு தெரியுமா உங்க அப்பா? பூமாரி, நம்ம இங்க ஊருக்கு வந்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. உனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு எண்ணமே இல்லையா? 5 அக்காவையும் ஐசக்காவையும் பாத்தி அன்னைக்கு காலையிலே ஸ்கூலு காலேஜ்னு கிளம்பிட்டாவோ. நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பி இருப்போம். ஆனா மலரக்கா கல்யாணம் பத்தியா, அதனாலதான் கூட 2 நாள் இங்க இருந்திருக்கோம். இங்க பாருமக்கா, அழாம அடம் பிடிக்காம அம்மா கூட வரணும் சரியா? அப்பதான் நான் அடுத்த நேரமும் கூட்டிட்டு வருவேங்க. சரிம்மா. ஏ தங்கராணி, இன்னும் இந்த பையன் எடுத்துட்டு போ. ஏக்கா வரும்போது நான் ஒரே ஒரு சின்ன கட்டப்பையோட வந்து இப்பமே 2 பை நிறைய எல்லாத்தையும் நிறைச்சு எடுத்து தந்திருக்கா. இதுல இன்னொரு பை வரையாக்கா? இதுல வேற ஒண்ணு இல்ல தங்கராணி, சம்பளத்துல காலையில செஞ்ச கேசரியும் 2-3 வடையும் வச்சிருக்கேன். பிள்ளைக்கு நல்லா பிடிக்கும்ல. ஏக்கா இப்ப காலையில தான் சாப்பிட்டாச்சுலக்கா. காலையில சாப்பிட்டா என்ன தங்கராணி, பிள்ளைக்கு பிடிக்குமே தானே இன்னைக்கு கேசரியும் வடையும் செஞ்சேன். இதுல கொஞ்சம் இருக்கு எடுத்துட்டு போ. மத்தியானம் காண வீட்டுல வச்சு சாப்பிடுவாள்ல. ஆமாக்கா, உனக்கு பிடிக்குமேனு தான் காலையிலேயே ஒரு சம்பளத்துல வடையும் கொஞ்சம் கேசரியும் எடுத்து வச்சிருந்தமத்துக்க. இதை எடுத்துட்டு போய் என்ன மத்தியானம் வீட்டுல போய் சாப்பிடு. சரி பெரியம்மா, நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், நான் மட்டும் தான் சாப்பிடுவேன். சரி மக்கா, உங்க அம்மா கேட்டா உங்க அம்மைக்கு கொஞ்சம் போல குடு என்ன, ஏன்னா உங்க அம்மைக்கும் கேசரி வடைனா ரொம்ப பிடிக்கும். சரி பெரியம்மா. ஏக்கா நான் இத்தனை பையன் எப்படிக்கா தூக்கிட்டு போவ? ஆமா, எங்க அம்மா ஒரே ஒரு கட்டப்பையோட வந்தா, இப்ப 2 கட்டப்பை நிறைய நிறைச்சு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போறேன். ஆமா மக்கா, அக்கா வீட்டுல இருந்து போகும்போது நான் தங்கச்சிக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் வாங்கி கொடுப்போம்ல. ஏ தங்கராணி, ரொம்ப சங்கடப்படுத்தியா பையெல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு? நீ இப்ப என்ன தலையிலே தூக்கிட்டு போற? வீட்டுக்கு முன்னாடி பஸ் வரப்போது, பஸ்ல ஏற போற. அங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி பஸ்ல கொண்டு இறக்கி விட போறேன். அப்படியே இறங்கி வீட்டுக்கு போயிட போற, அவ்வளவுதானே? அது சரிதான். சரிக்கா, நீ யாராவதுல அப்பனா கிளம்புது என்ன? ஏ அம்மா, அப்படியே மாமியார் வீட்டுக்கு கிளம்பி போறதுக்கு காலைல சுடு தண்ணியை ஊத்திக்கிட்டு தான் நிக்க. ஏக்கா நான் ஒரு 5-6 நாள் வந்து இருந்துட்டு போலாம்னு பார்த்தேன். இங்க வந்தே ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. காலையில இருந்து எங்க வீட்டுக்காரரு, என் மாமியார், என் குழந்தை முண்டாட்டின்னு வரிசை எல்லாரும் போனுக்கு மேல போனா பண்ணிக்கிட்டு தான் கிடக்காவோ. அதுவும் இல்லாம இந்த வாரம் ஏன் சமையலா, நான் தான் வீட்டுல போய் சமையல் எல்லாம் பண்ணணும். அதுக்குனே எல்லாரும் காத்து கிடப்பாவக்கா. நான் கிளம்புதேன் என்ன? சரி சரி, பிள்ளைய பார்த்து எடுத்து கூட்டிட்டு போயின. சரிக்கா, அப்புறம் மலர்கிட்டையும் சுபாசுகிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். நான் சொல்லிட்டு போலாம்னு தான் இருந்தேன். இப்ப நேராயிட்டு பத்தியா? சரி தங்கராணி, நான் சொல்லிக்கிட்டேன். அவ 2 பேரும் இப்ப என்ன காலையில கோயிலுக்கு போறாவோன்னு கமலா சொல்லிக்கிட்டு இருந்தா. நானும் அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுக்கிட்டு தான் அவ வீட்டுக்கே போய் பார்க்கணும். சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேன். அத்தைகிட்டையும் அத்தாங்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். சரி சரி, நான் சொல்லிக்கிடுதேன். பெரியம்மா, நான் போயிட்டு வரேன். எங்க வீட்டுக்கு நீங்க எல்லாரும் வரணும். சரி மக்கா, கண்டிப்பா வரேன். என்ன? சரி பெரியம்மா. பூமாரி மக்கா போமா? சரிம்மா. அந்த பைய கொண்ட மக்கா, நானே வச்சுக்கிடுதேன். வேண்டாம் வேண்டாம், நானே வச்சுக்கிடுதேன். இதுல இருக்கப்பட்ட கேசரி வடை எல்லாம் எனக்கு தான். சரி அம்மா, நீயே வச்சுக்க. சரிக்கா, அப்ப நாங்க கிளம்புதோம் என்ன? சரி தங்கராணி, பத்திரமா போயிட்டு வாங்க என்ன? வீட்டுக்கு போனோம்னா போன் பண்ணு. சரிக்கா. எனக்கும் மனசு சங்கடமா தான் இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு 10 நாள் கிட்ட எங்க வீட்டுல வந்து தங்கி இருந்துட்டு போறேன். சரி போயிட்டு வரட்டு. அவ குடும்பத்தையும் பாத்துக்கிடணும்ல. சரி, இன்னொரு 10 நாள் கழிச்சு பிள்ளைகளுக்கு லீவ் கிடைச்சா தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு வருவோம். சரி, நம்ம இப்ப நேரா கமலா வீட்டுக்கு போவோம். அப்பதே கூப்பிட்டு விட்டா. மக்களே, 2 பேரும் கிளம்பிட்டேனா? ஆமா தே, நாங்க கிளம்பிட்டோம். ஆமா எம்மா, அப்பாவை எங்கம்மா? இல்ல, உங்க அப்பா பத்தி தெரியாத மாதிரில கேட்டுக்கிட்டு இருக்க. காலையில எந்திரிச்சாரு, எந்திரிச்சு பல்ல தேய்ச்சி காப்பியை குடிச்சுக்கிட்டு வயலுக்கு தண்ணி அடிக்க போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. ஏம்மா, அப்பா வயலுக்கு போவாண்டான்னு சொல்ல வேண்டியதானம்மா? நேத்துக்கே கல்யாணத்துல அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு எனக்கு கால்லாம் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாம்மா. இல்ல, நானும் தான் எத்தனை நேரம் சொல்லி பார்த்தேன் தெரியுமா? ஆனா அந்த மனுஷன் கேட்கவா செய்தாரு? காலையில எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாரு. ஏதே, நீங்களும் மாமாவும் எங்க கூட கோயிலுக்கு வரலாம்லாத்தே? ஆமாம்மா, நம்ம எல்லாரும் குடும்பமா கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்கலாம்லாமா? இல்ல, நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க மக்கா. எனக்கு நேற்றுக்கு கல்யாண வீட்லயே அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சு கை காலெல்லாம் ஒரே வலி எடுக்க பத்துக்க. நான் வீட்டுல இருந்து கிடையாது. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க வண்டியில. வண்டியில போறதெல்லாம் இருக்கட்டும். மாமியாரா, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க. அட வாங்கனே, வாங்க மைனியா. எம்மா, எப்பா. அட என்ன மைனியா, தலையில பொட்டி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கியா?
மறுவிட முறுக்கு பலகாரம் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் மைனியோ. மைனியா, நாளைக்கு தானே மறுவிடுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னியே, இன்னைக்கு முறுக்கு பலகாரத்தை எல்லாம் கொண்டுட்டு வந்துட்டியே? அது வந்து தங்கச்சிமா, என் மகளையும் மருமகனையும் வந்து பார்த்துட்டு போலாம்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு. சரி, அந்தால பலகாரம் முறுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துருவேன்னு தான் நானும் அவளும் தூக்கிட்டு வந்துட்டோம் பாத்துக்க. என்ன இப்படி கஷ்டப்பட்டு பெட்டியை தூக்கிட்டு வரணுமானே? சொல்லியிருந்தா நானே வந்திருப்போம்ல. அட என்னம்மா நீ, எவ்வளவுதான் இருந்தாலும் முறையோட எல்லாத்தையும் செய்யணும்ல. புது மாமியாரே, சம்பந்தக்காரங்க வந்த உடனே பின்னாடி நிக்கப்பட்டு எங்களை மறந்துட்டிய. அட கீரா, சின்ன பொண்ணு வாங்க வாங்க. எப்பாடா ஏக்கா இப்பயாவது கூப்பிட்டியல? அட என்ன சின்ன பொண்ணு, உங்களை நான் வாங்க வாங்கன்னு கூப்பிடணுமா? இது நம்ம வீடு தானே. ஆமாமா, சொன்னாலும் சொல்லட்டாலும் இது நம்ம வீடு தானே. சின்ன பொண்ணு, அடுக்கடையில 2-3 பித்தளை பாத்திரமும் அப்புறம் 2 பித்தளை குத்துப்பொடியும் கிடக்கு, எடுத்துட்டு வா, நம்ம அதை வித்துருவோம். இந்த கீராவுக்கு எப்பவுமே காமெடி தான். என்ன மைனி நின்னுட்டே இருக்கியே, உட்காருங்க. தங்கச்சிமா, குடிக்க காப்பியெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க வீட்டுல குடிச்சிட்டு தான் வந்தோம். என்னனே வீட்டுக்கு வந்திருக்கியா, காபி கூட குடிக்காமல? இல்ல தங்கச்சி, எல்லாரும் காப்பி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வரோம். இனி மத்தியானம் சாப்பிட்டுக்கிடலாம். ஆமா மைனியா, காலையிலேயே சாப்பிட்டது வயிறு திம்முன்னு இருக்கு பாத்துருங்க. இனி மத்தியானம் சாப்பிட்டுக்கிடலாம். சின்ன பொண்ணு, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்கேயோ கிளம்பி இருக்க மாதிரி இருக்கு பத்தியா? 2 பேரும் கோயிலுக்கு போவாங்களா இருக்கும். பாத்தியா சின்ன பொண்ணு, 2 பேரும் மங்களகரமா மஞ்சள் கலர்ல Dress போட்டிருக்காவோ. ஆனா ஆமா, 2 பேரும் ஒரே மாதிரி மஞ்சள் கலர்ல ட்ரெஸ் உடுத்திருக்காவோ. பரவாயில்ல பரவாயில்ல, ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு. மக்கா சாப்பிட்டியா மக்கா? ஆமாம்மா சாப்பிட்டேன். அம்மா ஆச்சி வரலையா? ஆச்சி மத்தியானம் போல வாரேன்னு சொல்லிருக்கா மக்கா. அப்படியா, சரிம்மா. ஆமா ஏடி, உங்க மாமியார் மாமனார்லாம் சாப்பாடுலாம் வச்சு எடுத்து கொடுத்தியாடி? ஏம்மா நான் எதுவும் வச்சு கொடுக்கலம்மா, அத்தை தான் எங்க எல்லாருக்கும் இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுத்தாங்கம்மா. ஏன் மலரு, நான் உங்ககிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? உங்க மாமியார் நல்ல தங்கமான குணமுள்ள மனுஷியாக்கும், நீ அவங்கள போட்டு வேலை வாங்கலாமா? இது உன் வீடு, நீதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். அதே மாதிரி நீதான் சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்து உங்க வீட்டுக்காரருக்கு அப்புறம் மாமனார் மாமியாருக்குலாம் கொடுக்கணும் டி. ஏம்மா, அத்தைட்ட நான் தோசை சுடுதேன்னு சொன்னம்மா, ஆனா அத்தை தான் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய மனுஷி அவங்க அப்படி தம்பிட்டு சொல்லுவாங்க, ஆனா நீ தானே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். ஏன் மைனியோ, என்ன மைனியோ நீங்க பிள்ளைய பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு பிள்ளைய போட்டு ஏசிட்டு இருக்கிய? மைனி, அது வந்து இங்க பாருங்க மைனியோ, என் மருமவ என் வீட்டுக்கு ஒண்ணு சுவாறு பிஞ்சு போடுறதுக்கு வரல. ஆமா, சுவாறு பிஞ்சு போடுறதுக்கு மருமவ வந்திருக்கா? மைனியோ, அதுக்கு இல்ல, கல்யாணம் முடிஞ்சு ஒரு நாள் தான் ஆயிருக்கு, நீங்க அதுக்குள்ளேயே அவளை சமையல் பண்ண சொல்லுதிய. பிள்ளைகளோ வெளியில எங்கேயாவது போயிட்டு எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா குடும்ப பொறுப்பெல்லாம் பாத்துக்கிடலாம். எது எங்க அம்மா ஒன்னும் தப்பா எதுவும் சொல்லல. எனக்கு கல்யாணம்னு பேசி முடிச்ச உடனே எனக்கு ஆச்சி நிறைய சமையல்லாம் கத்து கொடுத்தாங்க. அதனாலதான் நீ சமையல் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் மருமோள, நானும் உனக்கு சமையல்லாம் சொல்லி தாரேன். உங்க அம்மா சொன்ன மாதிரி இது உன் வீடுதான், அதுக்குன்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. அதே மாதிரி நீ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வேலைக்காரியா வரல, இந்த வீட்டு மருமகளா வந்திருக்க, தெரிஞ்சுக்க. ஏ அப்பா, கமலாக்காவோட பேச்சு அப்படியே தேன் வந்து காதுல பாயுது. பின்ன என்னைக்குதா, நான் இன்னைக்கே உங்ககிட்ட சொன்னோம்ல, என் வீட்டுக்கு வரப்பட்ட மருமவளை நம்ம அவ மாதிரி பாத்துக்கிடுவேன்னு. கரெக்ட் தான்க்கா, நீங்க சொன்னது எல்லாம் கரெக்ட் தான். எந்த வீட்டுலதான் நாத்தனகாரி வேலையை பார்த்திருக்கா? சின்ன பொண்ணு, ஏதோ உங்க வீட்டு கதையை சொன்ன மாதிரி இருக்கு. எங்க வீட்டுல மட்டும் இல்லக்கா, எல்லாரும் வீட்லயும் இந்த கதை தானே நடக்கு. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். மலரு கொடுத்து வச்சவா, எங்களை மாதிரி அவளுக்கு சம்மந்திகாரின்னு ஒருத்தருமே இல்ல. மக்கா, மருமோன நீயும் இங்கே வெளியே கிளம்புன மாதிரி இருக்கு. ஆமா மாமா, நானும் மலரும் கோயிலுக்கு போறோம். அப்படியே மருமான, சரி சரி. அச்சோ, நீங்க கிளம்பி நிக்கிய, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோமோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, இது கோயிலுக்கு தானே போற, ஒரு பட்டு சேலை எடுத்து உடுத்திட்டு போக கூடாதாட்டி? நேத்திக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இன்னைக்கு கோயிலுக்கு போற, இப்படி ஒரு சுடிதார போட்டு போற? ஏடி, வந்ததுல இருந்து பிள்ளைய பத்தி ஒவ்வொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிய, சம்பந்தியமா ஏதாவது நினைக்க போறா விட்டி? அதெல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டாவோ, புதுசா கல்யாணமாயி கோயிலுக்கு போறாவோ, ஒரு பட்டு சேலையை உடுத்திட்டு போலாம்ல உங்க அம்மாவா? ஏடி, பிள்ளை ஆசைப்பட்டுப்பா சுடிதார் உடுத்தணும்னு, அதான் உடுத்திட்டு போற. நீ பேசாம இரு. சம்மந்தி அம்மாவே ஒன்னும் சொல்லல போல, நீ என்னத்த சொல்லிட்டு கிடக்க? ஏங்க, நம்ம பிள்ளைக்கு நல்லதெல்லாம் நம்ம தானே சொல்லி கொடுக்கணும். மைனியா, என் மருமகளுக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் நானும் சொல்லி கொடுப்பேன். மைனியா, அதுக்குல்ல, கல்யாணம் பண்ண புதுசுல கோயிலுக்கு போறாங்கல்ல, ஒரு பட்டு சேலையை உடுத்திட்டு போனாதானே நல்லா இருக்கும், அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க மைனியோ, என் மருமவ என்ன ஆசைப்படுதாளோ அதுபடியே நடந்துக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம என் மவன் தான் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கான், அவனும் ஆசைப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கான்ல, அதனாலதான் என் மருமவ உடுத்திருக்கா. ஓஹோ, சுபாஷ், அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்க போலுக்க. கீதாக்கா, அது வந்து சுபாஷ், பரவாயில்ல போ. பாத்தியா சின்ன பொண்ணு,
இந்த சுபாஷ் கல்யாணத்துக்கு முன்னாடியே வரப்போற பொண்டாட்டிக்குன்னு புதுசா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கான். அதுவும் மேட்சுக்கு மேட்செல்லாம் எடுத்து கொடுத்திருக்கான். என் புருஷன் அதான் முக்காடு மகன் இருக்காரா, கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் ஒரு பிளவுஸ் பிட்டு ஒரு கர்ச்சீப் கூட வாங்கி தந்தது இல்ல சின்ன பொண்ணு. ஏக்கா அந்த அண்ணே வாங்கி கொடுத்தா உடனே நீங்க எல்லாத்தையும் அழுக்காக்குவிய, அப்புறம் அந்த அண்ணன் தானே கஷ்டப்பட்டு துவைக்கணும். அதான் ஒண்ணுமே வாங்கி தரல உங்களுக்கு. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இதை ஒண்ணு மட்டும் சொல்லிரு. ஏக்கா உங்க வீட்டுல நடக்கப்பட்டது தானக்கா சொன்னேன். ஆமா, இவ புருஷன் 2 நாளைக்கு முன்னாடி சோத்த தின்னுட்டு தட்டத்தை வாசல் வச்சு கழுவிட்டு கிடந்தான். நான் என்ன இவகிட்ட சொல்லியா காட்டுனேன்? நம்மகிட்ட எல்லாருக்கும் ஒரு இலக்காரமா தான் இருக்கு. என்ன செய்ய, நம்ம இப்ப திருந்திட்டதுனால மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் பேச முடியல. சரி மக்கா, 2 பேரும் கிளம்புங்க. கோயில் நட சாத்திடுவாங்கல்ல, சீக்கிரமா போய் சாமியை கும்பிட்டு வாங்க. மக்கா பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. என்ன? சரிம்மா. சின்ன பொண்ணு, நானும் நம்ம மலர் அவங்க அம்மாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி கதறி கதறி அழுவான்னு நினைச்ச பாத்துக்க. எப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்க பாத்தியா? ஏக்கா மலருக்கு அம்மாவும் அப்பாவும் என்ன 50-100 கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்காவோ? உங்க பக்கத்து வீட்டுல தானே இருக்காவோ? அது சரிதான். சரிதான் விடுங்க. சும்மா பிள்ளை சந்தோஷமா இருக்காளேன்னு நினைக்கிறதுக்கு இல்ல, அவ கண்ணீரை விட்டு கதறணும்னு நினைக்கலோ. ஒரு பாச போராட்டம் நடக்கும், நம்ம அதை பார்க்கலாம்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். பாச போராட்டத்தை உங்க வீட்டுல போய் நடத்துங்க, நான் வந்து பாக்கேன். சப்பா இவகிட்ட ஒண்ணும் சொல்ல முடியலமா, கடைசியில நம்ம பிரச்சனையே தான் இழுப்பான். மக்கா சுபாஷ், வண்டியில போகும்போது மருமகளை பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வரணும். என்ன? சரிம்மா. ஏத்தே மாமா நாங்க போயிட்டு வரோம். சரி மருமோனா பார்த்து போயிட்டு வாங்க. ஏமா போயிட்டு வரேன்னு, எப்ப போயிட்டு வரேன்னு? சரி மக்கா, பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க. என்ன? சரிம்மா. ஏத்தே நாங்க போயிட்டு வரோம். சரி மருமோள பார்த்து போயிட்டு வரணும் மக்கா. சரிங்க தே. ஏக்கா போயிட்டு வரோம். சரி சுபாஷ் மலரு ஜோடியே நல்லா சந்தோஷமா போயிட்டு வாங்க. சரிங்கக்கா. 100 வருஷம் இந்த அம்மா பிள்ளையும் பொண்ணுந்தா பேரு விளங்க இங்கு வாழணும். சோழவனத்தில் ஒரு ஜோடி கிளி போலதான் காலம் முழுக்க சிந்து பாடணும். கீதாக்கா பாட்டெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஆமா பின்ன என்னனே, எந்திரிச்சிட்டே உட்காருங்க. அது இல்லாம தங்கச்சி, வீட்டுக்கு போயிட்டு நாங்க மத்தியானம் போல வாரோம். ஆமா மைனியும் பிள்ளைகள் இப்பதானே கோயிலுக்கு போயிருக்காவோ, அவங்க வீட்டுக்கு வரட்டும், நாங்க மத்தியானம் போல வரோம். என்ன? அட இருங்க, மத்தியானம் வரைக்கும் இருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. நேற்றுக்கு கல்யாண வீட்லயே உங்களுக்கு நிறைய அலைச்சலா இருக்கும், கொஞ்சம் நீங்க படுத்து ரெஸ்ட் எடுங்க, நாங்க மத்தியானம் போல வரோம். சரிங்க மைனியா, மத்தியானம் பாரதி பாட்டியும் கூட்டிட்டு வாங்க. சரிங்க மைனி, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். ஏக்கா நீங்க தான்க்கா சூப்பர் மாமியார். கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிள்ளைய பட்டை உடுத்து சேலைய உடுத்து அப்புறம் சுவாத்த பொங்க இட்லியா சட்னியாரெல்லாம் ஒரு வேலையும் நீங்க சொல்லலையேக்கா. அத முதல்ல சொன்னோம்ல சின்ன பொண்ணு, என் மருமவ எங்க வீட்டுக்கு வாழ வந்திருக்கா, வேலைக்காரியா ஒண்ணு வரல. அவ வீட்டுல என்ன சுவாத்துக்கு வழி இல்லாமல என் வீட்டுல திங்கிறதுக்கு வந்திருக்கா. எங்களை நம்பி அவங்க இத்தனை வருஷமா பெத்து வளர்த்த பிள்ளைய ஒப்படைச்சிட்டு போயிருக்காவோ. அந்த பிள்ளைய கண் கலங்காம நல்ல சந்தோஷமா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு இல்ல. கமலாக்கா, நீங்க தான் இந்த உலகத்தின் தலை சிறந்த மாமியார். நீ சொல்லுத மாதிரிலாம் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரு நல்ல மனுஷியா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருப்பியக்கா இருப்பிய, நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்ல மனுஷியா தான் இருக்கிய. சரிக்கா, அப்ப நாங்களும் கிளம்புதோம். இத மறுவீடு முறுக்கெல்லாம் வீடு வீடா கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க ஒத்தையில அலையாதிய, நாங்க வரோம். ஆமா அதுவும் சரிதான், நீங்க ஒத்தையில அலையாதீங்கக்கா. ஏற்கனவே கல்யாண வேலை அங்கே இங்கேயும் அலைஞ்சு கடைசியா தலையை சுத்தி விழுந்துட போறியா. வீட்டுக்கு வந்த மருமகள் வர நல்லபடியா பாத்துக்கிட வேண்டிய பொறுப்பு உங்க பொறுப்பு, அதனால முறுக்க கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்க பொறுப்பு. சரி சின்ன பொண்ணே, முறுக்கு இன்னைக்குலாம் ஒண்ணு கொடுக்கண்டா, நாளைக்கு கொடுத்தா போதும். சரிக்கா சரிக்கா, உங்க சொல்படியே நாங்க கேட்கோம். நாளைக்கு எல்லா வீட்டுக்கும் முறுக்கெல்லாம் கொடுத்தா போதும். அப்ப நாங்க கிளம்புதோம். என்னக்கா? சரிக்குதா, பார்த்து போயிட்டு வாங்க. பாப்பா மாமியார் என்ன பொறுப்பான மனுஷியா மாறிட்டாவோ. எங்களையும்லாம் பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுதாவோ. ஆமா சின்ன பொண்ணு, எங்க வீட்டுக்கு வந்துட்டு போறீல்ல, அதான் நல்லபடியா பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். இல்லன்னா ஏதாவது ஒண்ணு பிரச்சனை ஆயிட்டுன்னா கமலாக்கா வீட்டுக்கு போனனாலதான் இப்படி ஆகி போச்சுன்னு என் மேல பழிய போடுவீல்ல. இங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இருக்க நம்ம வீடுன்னு சொன்னீங்க. எம்மா தாயே, வாய் தவறி சொல்லிட்டம்மா, இது நம்ம வீடுதான். அந்த பயம் இருக்கட்டும். சரி சின்ன பொண்ணு, வா நம்மளும் கிளம்புவோம். பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே ஏமாந்து போய் விட்டேன், நானே ஏமாந்து போய் விட்டேன். என்ன பாடு நீரு, ஏமாந்து போயிட்டீரா? மேனச்சலா, உன் காதுல தப்பா விழுந்திருக்குமா? அது ரொம்ப சந்தோஷப்பட்டேன்னு சொன்னேன் மேனகா. ஆனா என் காதுல ஏமாந்து போய் விட்டேன்ல விழுந்த மாதிரி இருந்துச்சு. அது உனக்கு 2 நாளா ஒரே காது வலின்னு சொல்லிட்டு இருந்த பத்தியா, அதான் நான் சொன்னது உன் காதுல கரெக்டாவே உழல பத்துக்க. நான் என்ன காது வலினா சொன்னேன்? 2 நாளா எனக்கு ஒரே கழுத்து வலின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அது
கழுத்தும் அதுவும் பக்கத்துல பக்கத்துல தானே இருக்கு. எல்லாம் ஒரே ஜாயிண்டா தான் இருக்கும். எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிட்டே இருயும். சமாளிக்கிறதுனாலதான் காலத்தை ஓட்ட முடியுது. ஏங்க 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 இங்கதான் அங்கதான். அட என்ன மேனகா, ஏங்க சொல்லுங்க கேளுங்க, வண்டியை நிறுத்துங்க. உனக்கு ஆடி கழிவுல துணி எடுக்கணும்னு சொன்னா நம்ம கடைக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். இன்னும் துணி கடை ஒண்ணும் வரல. ஏங்க முதல்ல வண்டியை நிறுத்துங்க. இங்க என்ன இறக்கி விடுங்க. துணி கடை இன்னும் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. நீங்க சொல்லுத கேளுங்க, தயவு செஞ்சு வண்டியை முதல்ல நிறுத்துங்க. சப்பா, இவளோட ஒரு நாள் ஆபீஸ்க்கு லீவ் விட்டது தப்பா போச்சு. காலையிலேயே எந்திரிச்சு நின்னுகிட்டு எனக்கு ஆடி கழிவுல துணிமணி எல்லாம் எடுக்கணும், கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்ப நட்ட ரோட்ல என்ன இறக்கி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன் மேனகா, என்ன இறங்கிட்ட? அவ இன்னும் கடை வரலன்னு சொன்னோம்ல. ஏங்க நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. என்னது வீட்டுக்கு போகவா? ஆமாங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ் லீவ் இல்ல, அதனால நேரா வீட்டுக்கே போங்க. ஏன் துணி எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடந்தா? அது ஆடி கழுவி இன்னும் கொஞ்ச நாளைக்கு போடுவாங்க, நம்ம அப்புறமா துணி எடுத்துக்கிடலாம். நீங்க கிளம்புங்க முதல்ல. ஏன் நான் கிளம்புது இருக்கட்டும், நீ வண்டியில ஏறி உட்காரு. ஏங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேங்க. என்னது உங்க அம்மா வீட்டுக்கா? ஆமாங்க, எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பத்தியலா. இங்க பாரு மீனகா, இப்பதான் வீட்டுல எந்த ஒரு சண்டை சச்சரவும் இல்லாம அமைதியா போய்கிட்டு இருக்கு. நீ வேற இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க போய் ஏதாவது சண்டை கிண்டை இழுத்து விடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? ஏங்க எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசுதிய. நான் இப்ப அத்தை கூடயும் சண்டை போடுறது இல்ல, அக்கம் பக்கத்துலயும் சண்டை போடுறது இல்லலாங்க. அதுக்கு இப்போ உங்க அம்மா கூடயும் உன் மைனி கூடயும் சண்டை போடுறதுக்கு வந்திருக்கியா? ஏங்க எந்த நேரம் பார்த்தாலும் என்ன இப்படியே சொல்லாதீங்க. ரொம்ப நாள் ஆயிட்டு பத்தியலா, எனக்கு எங்க அம்மாவையும் என் அண்ணன் மகனையும் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குங்க. உங்க அம்மா உங்க வீட்லயே கூட இருக்காவோ, ஆனா எங்க அம்மாவை பிரிஞ்சுதானே நான் உங்க வீட்ல இருக்கேன். சரி, அப்ப வண்டியில ஏறு, நானே உங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வரேன். இல்ல இல்ல வேண்டாங்க, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க, நான் ஒத்தையில போய்க்கிடுவேன். பஸ் ஸ்டாண்டு தானே இது, இங்க இருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனாலே எங்க வீடு வந்துரும். அப்ப நானும் வரேன் அத்தை வீட்டுக்கு. ஏங்க வீட்ல அத்தை ஒத்தையில இருப்பாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க. நான் எங்க அம்மாவை பார்த்துட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துருதேன். நமக்கு நல்லதுதான். சரி, நம்ம வீட்டுக்கு போய் ஒழுங்கா டிவியாவது பாப்போம். சரி மேனகா, அப்ப நான் கிளம்புதேன். சாயங்காலம் கிளம்பும் போது ஒரு போனை பண்ணு, நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். என்ன உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இங்க பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறினா 2 ஸ்டாப் தான் நம்ம வீடு, நான் பஸ்லயே வந்துருதேங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கதோ இன்னைக்கு ஒரே ஒரு நாள் லீவு, நீங்க நல்லா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுங்க. சரி மேனகா, அப்ப நான் கிளம்புதேன். என்ன சரிங்க. என் பொண்டாட்டி அவ அம்மா வீட்டுக்கு போக போறா. ஊர் பக்கம் வந்தே 1 மாசத்துக்கு மேல ஆகுது. எங்க அம்மைக்கு கொஞ்சமாவது என் மேல நினைப்பு இருக்கான்னு பாரு. ஒரு போன் பண்ணி கூட பேச மாட்டேக்காவோ. பேரனை பாத்துக்கிட்டே அப்படியே நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்காவோ அவளுக்கு. இது சுபாஷ் தானே? ஆமா, கமலக்கம்மாவே சுபாஷே தான். எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி சொந்த ஊர்லயே வண்டியில ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு நட்டு நடு பகல்ல சுத்திக்கிட்டு இருக்கா. சுபாஷே, லே சுபாஷே. கூப்பிட கூப்பிட எப்படி திரும்பி பார்க்காம போறா. எப்பா, அந்த பையனுக்கு என்ன மன தைரியம். நட்ட நடு பகல்ல இப்படி ஒரு பிள்ளைய வண்டியில வச்சுக்கிட்டு சுத்துதானே. கமலக்கா இதெல்லாம் கேட்டா நான் எவ்வளவு மனசு சங்கடப்படுவாவோ. விடமாட்டேன், இன்னைக்கு என் கண்ணால பார்த்த இந்த விஷயத்தை நேரா கமலாக்கா கிட்ட போய் நான் சொல்லாம விட மாட்டோம்ல. கமலாக்கா, ஏ கமலாக்கா. நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்க மாட்டோமா? இந்த கமலா கிட்ட தான் வம்புக்கு போனோம். இந்த பார்வதி கிட்டயாவது கொஞ்சம் நம்ம வாயை அடக்கிக்கிட்டு இருந்தோம்ல. உன் பேத்திக்கு இந்த பயலை கேட்டாத அவன் ஏமாத்தி விட்டு வேற எவ்வளையாவது கூட்டிட்டு ஓடி போயிருவான் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தானே அன்னைக்கு பார்வதி நம்ம கண்ணத்துல பலாறு பலாறுன்னு அறைய விட்டுட்டு போனா. அன்னைக்கு போனவதான். அதுக்கப்புறம் பேத்தி கல்யாணத்துக்குன்னு ஒரு வார்த்தை நம்மள கூப்பிடலையே. சரி, கமலாவாவது நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிடுதானே, அப்ப நம்மளையும் ஒரு வார்த்தை கூப்பிடுவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டு பக்கமே அவன் எட்டி பார்க்கலையே. கடைசியில பார்த்தா கல்யாணமும் முடிஞ்சு இனி நாளைக்கு மறுவீடு வேற. ஏக்கா, மத்தியானம் அப்படியே பாடு பேசிட்டு டிவியை பார்த்துட்டு இருந்துராதிய. மத்தியானம் 11:30 மணி டான்னு நம்ம கமலாக்கா வீட்டுக்கு போயிடணும். 11:30 மணிக்கு என்ன சின்ன பண்ணி, நம்ம 11:25க்கு போயிருவோம். வீட்டுல நமக்கு என்ன வேலையா வெட்டியா? இப்ப நம்ம நேரா மரகதக்கா வீட்டுக்கு போறோம், கொஞ்ச நேரம் உட்காந்து பாடு பேசணும். அந்தால நேர கமலாக்கா வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து போயிருவோம். ஆமாக்கா, நீங்க சொல்லுது சரிதான். என் மவனை தூக்கிக்கிட்டு எப்படி எங்க மாமியார் பார்வதி பாட்டி வீட்டுக்கு தான் போயிருப்பாவோ, நம்ம நேரம் மரகதக்கா வீட்டுக்கு போவோம். அந்தால 11:30 மணிக்கானு எங்க கமலாக்கா வீட்டுக்கு சாப்பிட போயிருவோம். ஆமா ஏக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன் பாத்துடுங்க. அட என்ன சின்ன பண்ணு, கேளு. ஏக்கா, உங்க வீட்டுல இருந்து காலையில ஒரே அவியல் வாசமும் எரிசரி வாசமுமா தாங்க வந்துச்சு. அதுவா, அது நம்ம நேத்திக்கு கல்யாண வீட்டுல இருந்து எடுத்துட்டு இருந்த அவியலையும் எரிசரியையும் எங்க அத்தை லேசு சூடு பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தா பாத்துக்க. அதான் அந்த வாசம் அப்படியே உங்க வீடு வரைக்கும் வந்து உன் மூக்க தொலைச்சு இருக்கும். ஏக்கா,
அவியல் மட்டும்தானக்கா எடுத்தேன்னு சொன்னீங்க, அப்புறம் எரிசேரி மட்டும் உங்களுக்கு எப்படிக்கா கிடைச்சது? நானும் எரிசரி எல்லாம் காலி ஆயிட்டு தான் நினைச்சேன். அதுக்கப்புறம் எங்க அத்தை தான் போய் ஒரு வாயில கொஞ்சம் போல இருந்துச்சான், அதை அப்படியே பூ போல தூக்கிட்டு வந்துட்டாவோ. ஏன்னா எங்க மாமியாருக்கு எரிசேரினா உயிர். அடிப்பாவிகளா, எரிசேரி அவியல்னு சொல்லி சொல்லி ஐயோ நாக்குல தண்ணிய வர வைக்காவல. நான் மட்டும் நேத்திக்கு கல்யாணத்துக்கு போயிருந்தோம்னா சோத்தை தவிர சாம்பார், ரசம், கூட்டு, அவியல், பொரியல், எரிசேரி, நார்த்தங்க பச்சடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து என் வீட்டுல அடுக்கி வச்சிருப்பானே. ஏக்கா எனக்கும் எரிசேரினா ரொம்ப பிடிக்கும்லக்கா, உங்களுக்கும் தெரியும்ல. சரி சின்ன பொண்ணு, கவலைப்படாத, எரிசேரி உனக்கும் தாரேன். அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் நம்ம கமலாக்கா வீட்டுக்கு சாப்பிட போறோம்ல, அங்கேயும் அவியல், எரிசேரி, நடத்தங்க வச்சிடலாம் வைப்பாவோ. நம்ம சாப்பிட்டு முடிச்சோன்னா ஆளுக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்துருவோம். சரிக்கா, மறக்காம நீங்க எடுக்கும்போது என்னையும் கூப்பிடுங்கக்கா. நீ என் கூட தானே இருப்ப. அங்கதாங்க இருப்பேன், ஆனாலும் நீங்க சொல்லாம கொள்ளாம போய் எடுப்பீல்ல, அப்ப என்னையும் விட்டுட்டு போயிடாதியக்கா. என்ன சின்ன பொண்ணு அப்படி சொல்லுதா, சொல்லாம கொள்ளாம எடுப்பேன்னு? கமலாக்கா என்ன சொன்னாவோ? அது நம்ம வீடு, நம்ம வீட்ல நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கிடலாம். சரி வாங்க போவோம். இவன் 2 பேர்கிட்டையும் சும்மா பேச்சு கொடுத்த மாதிரி பேச்சு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் அவியலும் எரிசேரியும் வாங்கிட வேண்டியதான். சின்ன பொண்ணு கீதா, என்ன தூரமா போறிய? தூரம்லாம் ஒண்ணு இல்ல, இங்க இருந்து பக்கத்து வீடுதான், மரகதக்கா வீட்டுக்கு போறோம். ஆமா ஏட்டியலா, நேத்துக்கு கல்யாண வீட்டுல ஊறுபட்ட சாப்பாடு மிச்சமாயிட்டாமே. என்னது சாப்பாடெல்லாம் மிச்சமாயிட்டா? என்ன சொர்ண பாட்டியா, நீங்க கல்யாண வீட்டுக்கே வரல, என்னவோ அங்க சாப்பாட்டு பேரையில முன்னாடி நின்னு பார்த்த மாதிரில சொல்லிட்டு இருக்கிய? அதுக்கு இல்லாட்டி நம்ம தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் வாளியும் சம்பளமுமா கொண்டு போய் சோறு குழம்புன்னு அள்ளிட்டு வந்தாளுவா. சாப்பாடெல்லாம் ஒண்ணும் மிச்சமும் ஆகல, ஒண்ணும் வேஸ்டும் ஆகல. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன விருப்பமோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்தாவோ. உங்களுக்கு என்ன? அதே நம்ம ஒரு கல்யாண வீடுன்னா சாப்பாடு குழம்பு கூட்டெல்லாம் எடுக்க வேண்டியதான். ஆமா நீங்க அவியல், எரிசரி, பொரியல், அப்புறம் நரத்தங்க பச்செல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பேடி. கொஞ்சம் ரசம் இருந்தா கொண்டு வரையா சின்ன பொண்ணு? ஏன்னா எனக்கு இந்த கல்யாண வீடு ரசம்னா நல்லா பிடிக்குமத்துக்க. ஒரு சொம்பு நிறைய மட்டும் எடுத்து கொண்டு வந்து தந்தா போதும், 2-3 நாளைக்கு கூட நான் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். கொஞ்சம் போல விஷம் இருக்கு, கொண்டு வரட்டா? என்னடி சொல்லுற? விஷமா? ஆமா, ஒரு அடியை தின்னுட்டு டிக்கெட் வாங்கிடலாம்ல. எவ்வளவு திமிரிட்டி உனக்கு? ரசம் கேட்டதுக்கு விஷத்தை தாரேன்னு சொல்லிட்டு இருக்கா? நேத்துக்கு இந்த தெருவுல எல்லாரும் தூக்குவாளி சம்பளம் அள்ளிட்டு போனாவளே, நான் ஏதாவது சொல்ல வேண்டி செஞ்சேன்? கொஞ்சம் போல ரசத்தை கேட்டேன், நீ என்னடா விஷத்தை கொண்டாரேன்னு சொல்லிட்டு இருக்கா? இந்த கமலா ஊர்ல இல்லாத கல்யாணத்தை பண்ணிட்டா இவ்வளவு கடந்து மினிக்கிட்டு கிடக்காளுவ. மினிக்கிட்டு என்ன சொன்னீங்க? நாங்க மினிக்கிட்டு கிடக்கமா? சாயங்காலம் போல உங்க மருமவ வருவா, அப்ப தெரியும் உங்க கதை. நீங்க இங்க தெருல இருக்கப்பட்ட ஒவ்வொரு தேல்ட்டையும் பாடி பேசியல்ல, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் உங்க மருமவ வாரா. வந்தா வரட்டும், எனக்கு இன்னைக்கு அவளை பார்த்தா பயமா? அவளை நான் என் வீட்டு நடையில ஏத்த மாட்டோம்ல. சுதாக்கா வரட்டு, நானே சொல்லிவிடுவோம்ல உங்க மாமியார இந்த ஊரை விட்டு துரத்துங்க, இல்லன்னா ஒரேடியா சுவாலிய முடிச்சிருங்கன்னு. நீ வாசின பண்ணு, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. பேசுதவ பாரான் பேச்சு, ஒரு வீட்டுல ஒரு நல்ல விசேஷம் நடந்துடக்கூடாது, அந்தால உடனே வயிறு எரிஞ்சிருவாப்ல. உண்மையிலேயே என் மருமவ சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்துருவாளோ? இந்த கீதா சொன்னா உண்மையா தான் இருக்கும், ஏன்னா இப்பதான் அவ திருந்திட்டாள்ல. ஐயோ இந்த கதையை நான் யாருகிட்ட சொல்லுவேன், என்னன்னு சொல்லுவேன்? யாரம்மாது? அட நம்ம மேனகா, பரிமளத்துக்கு மோவா. நான் என்னன்னு சொல்லுவேன், யாருகிட்டன்னு சொல்லுவேன்? மேனகா, ஏன் மேனகா? சொர்ண பாட்டியா நீங்களா? ஆமாக்கா நான் தான். நல்லா இருக்கியா? என்ன உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க? ஆமா பாட்டியா, எங்க அம்மையை பார்க்கலாம்னு தான் வந்தேன். ஆனா என்னக்கா ஆனான்னு இழுத்துக்கிட்டு இருக்க, என்னன்னு ஆச்சிக்கிட்டு சொல்லு. பாட்டியா அது எம்மா, இந்த உலகத்துல என்னென்ன கூத்தெல்லாம் நடக்கு. வர வழியில பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல கமலாக்கா மோவே இருக்காம்ல, யாரு அந்த சுபாஷ் பயலா? ஆமா அவனேதான். வண்டியில ஒரு பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன வேணா சுத்துதான் தெரியுமா? இதையும் கண்ணால பார்த்தேன் பாட்டியா. என்ன அநியாயம்னு பாத்தீங்களா? என்னடி அநியாயம்? மாப்பிளையும் பொண்டாட்டியும் வண்டியில போறாவோ. என்னது மாப்பிளையும் பொண்டாட்டியுமா? ஆமா மாப்பிளையும் பொண்டாட்டியும் தான் வண்டியில ஒண்ணா போறாவோ. ஏ பாட்டியா என்ன சொல்லுதியா? ஆமாக்கா, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன விஷயம்? யாது விஷயம்? என்ன விஷயம்? யாது விஷயமாவா? நான் இப்ப வண்டியில போறாவல்ல, கமலாவுக்கும் மவனும் பார்வதிக்கு பேத்தியும் 2 பேருக்கும் நேத்துக்கு தானே கல்யாணமே முடிஞ்சது. என்னது 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டா? ஆமா நேத்துக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டல, இன்னைக்கு மறுவீடு. ஏ பாட்டியா என்னென்னலாமோ இந்த ஊர்ல நடக்கு. நான் இந்த ஊர்க்காரின் தான் பேரு, எனக்கு ஒரு விஷயமும் தெரிய மாட்டேங்க. என்ன சொல்லுற? கமலா உன்னை ஒரு வார்த்தை கூப்பிடல கல்யாணத்துக்கு? இல்ல பாட்டியா, எங்க கூப்பிட்டாவ என்ன? எனக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயமே நீங்க சொல்லிதானே எனக்கு தெரியும். அட பாவிகளா, பாத்தியா உன்னையும் என்னையும் இந்த
கல்யாணத்துக்கு கூப்பிட்டாவளா? ஏன் கூப்பிடாதான் இருக்கட்டும். உங்க அம்மையாவது உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொன்னாளா பாத்தியா? என்கிட்ட என்ன ஒரு நாதியும் சொல்லல கல்யாணம்னு. உள்ளூர்ல இருந்துகிட்டே உங்ககிட்ட சொல்லலையா? நல்லவங்களுக்கெல்லாம் எங்க மேனகா காலம். தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் கல்யாணத்துக்கு போனாலுவா, நான் மட்டும்தான் போல தெரியுமா? மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு தெரியுமா? இப்ப உன்னையும் கூப்பிடலையா? பாவம், நீ என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவனாவா? நேரா போய் கமலாக்கா கிட்ட நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்ற மாட்டேன். எவ்வளவு திமிரு இருந்தா கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை கூட என்ன கூப்பிடல? எப்ப மேனகா, உன்னையும் கல்யாணத்துக்கு கூப்பிடல, என்னையும் கல்யாணத்துக்கு கூப்பிடல. எனக்காகவும் 2-3 வார்த்தை கொஞ்சம் சேர்த்து கேளுமக்கா. இன்னைக்கு இருக்குல்ல கமலாக்காவுக்கு. என்ன யாருன்னு நினைச்சாவோ? திமிரு பிடிச்சவள கமலா, என்னையாட்டி கல்யாணத்துக்கு ஒரு வார்த்தை நீ கூப்பிடல? நான் வாராலடி மேனகா, அவளுக்கு நீ பதில சொல்லு. எப்பாடா, ஒரு ரசம் கூட கிடைக்கலையேன்னு இவ்வளவு நேரம் கவலைப்பட்டு